விஸ்வா டாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், பரிதோம்பி பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை, பரிந்தோம்பி பற்றற்றும் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேள்விக்கு ஈடான, அதாவது யாகத்திற்கு ஈடான விருந்தோம்பலில் நாட்டம் இல்லாதவர்கள் செல்வங்கள் அனைத்தையும் பெற்று அந்த செல்வத்தை என்றாவது ஒரு நாள் இழக்கின்ற பொழுது யாருடைய துணையும் இல்லாமல் பற்றற்று வருந்துவார்கள். யாருடைய துணையுமே இல்லாமல் வருந்துவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நண்பர்களே, வேள்வி யாகம் செய்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. நம்ம போன திருக்குறளே பார்த்தோம். அந்த மாதிரி யாகம் செய்தால் கிடைக்கும் நன்மைகள் எதற்கு ஈடானவை என்றால் விருந்தோம்பலுக்கு ஈடானவை. விருந்தினர்களை உபசரிப்பதற்கு ஈடானவை தான் வேள்வியினுடைய யாகத்தின் பயன்கள். அதே போலதான் அந்த பயன்கள் முழுதும் இந்த விருந்தோம்பலுக்கு கிடைக்கும். அவ்வளவு பயன்கள் உடைய இந்த விருந்தோம்பலில் நாட்டம் இல்லாதவர்கள், அதாவது யாருக்குமே விருப்பம் இல்லாதவர்கள், அதான் சொன்னாரு, பரிதோம்பி பற்றற்றர் என்பார். ஐயோ, எல்லா செல்வங்களையும் பெற்று நல்லா வளமா வாழ்வாங்க, வாழ்ந்து என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம் வந்து எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இழந்தும் பொழுது பரிதோம்பி பற்றற்றும் என்போம். இன்னைக்கு யாருமே இல்லையே, நமக்கு வருத்தப்படுவாங்க. யாருமே நமக்கு உதவுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். அதனால தான் நண்பர்களே, பணம் என்கின்றது இருக்கும் பொழுது குணம் என்பது இருக்க வேண்டும். பணம், குணம், இது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். குணம் இருந்தால் அடுத்தவர்களை கண்டிப்பாக நாம் அனுசரிப்போம். அந்த ஒரு ஆராதனை இருக்கும் மனிதர்களில். அப்பொழுது அடுத்தவர்களே அட்லீஸ்ட் நான் தான் சொல்லலாம், உங்களுக்கு ஒரு நம்ம வீடு தேடி வந்தவங்களோ இல்லை யாருன்னா தண்ணின்னு கேட்டால் அவங்களுக்கு தண்ணி கூட நம்ம பால் முறாமல் கொடுக்கும் பொழுது தான் பரவாயில்ல, குடிச்சிட்டு போகிறவங்க மகராசன் நல்லா இருக்கட்டும், ஏதோ தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாம்பா அப்படின்ற புண்ணியங்கள் செய்யும். அப்படின்னா விருந்தோம்பல், அதாவது நம்மளுடைய சுற்றத்தினர் அல்லது நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம விருந்தோம்பல் செய்யும். செஞ்சுட்டு பொழுது நம்ம வீட்டில் சாப்பிட்டவருக்கு, அதாவது ரெண்டு நண்பர்களுக்குள்ள கூட எப்போயாவது நீங்கள் சண்டை போட்டால் சொல்லுவா ஒருத்தவன் அவன் வீட்டில் ஒரு வேளை சோறு சாப்பிட்டேன்டா, அந்த நன்றி விசுவாசம் தான்டா இன்றைக்கி என்னை காப்பாகுது. இல்லைனா அவன் பேசுனதுக்கெல்லாம் அவனை நான் பழுக்கு நடிச்சிட்டு பண்ணேன். அதாவது இந்த அவன் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன், அவங்க வீட்டில் இருக்கவங்க என்னை அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க, அதனால் அவன் எனக்கு தப்பே செஞ்சாலும் அவங்ககிட்ட சண்டை போடக்கூடிய மனநிலைமை இல்லை அப்படின்ற ஒரு தோற்றங்கள் உருவாகும். அதுதான் அப்போ என்ன, அப்போ பற்று இருக்குது இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் சாப்பிட்டு நன்றி கடன் இருக்கும். ஏன்னா அவன் யாரோ ஒருத்தவங்க தவறு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்கிட்ட சொல்கிறான், அன்றைக்கி அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டேன், அந்த நன்றி விசுவாசம் தான் இன்றைக்கி எனக்கு பேசுது, அவன் நான் எதுவுமே செய்யக்கூடாது, ஒருவேளை உப்பு அவன் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன்டா, அதுக்காக நான் பார்க்குறேன்டா அப்படின்ற ஆட்கள் நிறையா இருப்பார். எனவே எப்பொழுது நம்மிடம் இந்த உலகத்தில் பணம் இருக்கின்றதோ அந்த பணத்திற்கு ஏற்றவாறு அடுத்தவர்களை நேசிப்போம். அந்த நேசிப்பு என்பது என்றுமே நமக்கு உதவி செய்யும், நமக்கு உதவும் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.